நான் டாக்டர் செந்தில் பேசுறேன். வெல்கம் பேக் டு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் 24/7. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கோவிட் வேக்சினேஷன் ஃபார் சில்ட்ரன்ஸ் பிட்வீன் தி ஏஜ் குரூப் 2 to 18 years. இத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் டு தி கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் யூத் சப்போர்ட் ஃப்ரம் தி மெடிக்கல் fraternity, government officials, municipal and corporation staffs as India has crossed the milestone of 100 crore vaccination. அது வந்து டெஃபினட்டா எல்லாருக்கும் பெரிய அப்ளாஸ் பண்ணணும். இந்தியாவோட பாப்புலேஷன் 2020ல பாத்தீங்கன்னா 138 crores இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ 100 கோடி பேருக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இன்னொரு 38 கோடி பேர் வந்து வேக்சின் ஒன்றும் பண்ணாம இருக்காங்க, yet to be vaccinated. ஆக்சுவலா அது பெரும் பகுதின்னு பாத்தீங்கன்னா 2 to 18 years இருக்க சில்ட்ரன்ஸ். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ எல்லா வீட்டில் இது மாதிரி சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் 2 to 18 years ஏஜ் குரூப்பில் இருக்க சில்ட்ரன்ஸோட பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் டெஃபினட்டாக அந்த வீடியோ பாருங்கள். ஸோ உங்கள் மனசில் இருக்க எல்லா டவுட்ஸுமே இந்த வீடியோவில் கிளாரிட்டி கொடுக்க போகிறேன். Certainly this is a time to celebrate because of two reasons. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் வேக்சினேஷன்ஸ் வந்து 100 crore மார்க் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வந்து கோவிட் நம்பர்ஸ் வந்து கிராஜுவலாக கம்மியாகிட்டே வந்துட்டு இருக்கு. இது ரெண்டு விஷயத்துக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணாலும் சில்ட்ரன்ஸ் கண்டினியூ டு ரிமைன் அட் த ரிஸ்க் ஆஃப் கோவிட். ஆக்சுவலா ஏன்னு பார்த்தீங்கன்னா வித் ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங், இப்போ ஸ்கூல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ் மேனுவலில் ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிளஸ் இந்த லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வித்ரா பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி இந்த 2 to 18 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த கோவிடோட இன்டென்சிட்டி வந்து புரிய வைக்க முடியல. பீங் அ ஃபாதர் மைசெல்ஃப் அண்ட் அ டாக்டர், நானே ஒய்ஃப் அட்மிட் ஆகிருக்கும் போது கூட we could not explain the intensity of COVID. ஆக்சுவலாக பசங்க வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன்றாங்க. But the good news is here, government has finally approved COVID vaccination for 2 to 18 years old. So I am personally happy that government has announced vaccination for children. பாத்தீங்கன்னா எங்க வீட்டில் 12 yearsல ஒரு டாக்டரும் 8 yearsல ஒரு பையனும் இருக்காங்க. கோவிட் வேக்சினேஷன் ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லிட்டா கூட பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸோட மைண்ட்ல பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலா ஏன்னா நம்மளுக்கு போடும்போது கூட பரவாயில்ல, பட் குழந்தைங்களுக்கு போடும்போது we should be 200% sure that there is no side effects, அல்ல வந்து ஏதாவது கான்ட்ராண்டிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குமா, என்ன வேக்சின் போட போறாங்க அப்படின்றத பத்திலாம் பயங்கர குழப்பங்கள் இருக்கு. ஸோ இந்த வீடியோல I'll take you to almost 14 to 15 important questions. Actually I'll answer one by one so that it gives you a complete clarity on vaccinations. Actually so that comfortably confident நீங்க வந்து உங்களோட குழந்தைகளை வேக்சினேஷனுக்கு கூட்டு போகலாம். கோவிட் வேக்சினேஷன் ஃபார் சில்ட்ரன்ஸ் வந்து will also be rolled out in the phased mannerல தான் ரோல் அவுட் பண்ணுவாங்க. அடல்ட்ஸ்க்கு எப்படி 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு பண்ணாங்க. இந்த கோமார்பிடிட்டிஸ், இந்த டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இவங்களுக்கு இருக்கவங்களுக்கு எல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் ஹெல்தி பீப்புள்ஸ்க்கு 60 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு வந்து அடல்ட்ஸ்க்கு வேக்சினேஷன் போட்டாங்க. அதே மாதிரி சில்ட்ரன்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ்டு மேனர்ல தான் போடுவாங்க. அவர் தேர் இஸ் நோ நியூஸ் ஆன் வேக்சினேஷன் பிட்வீன் தி ஏஜ் குரூப் 0 to 2 years. நியூ பார்ன்ல இருந்து 2 வயசு ஆகிற வரைக்கும் வேக்சினேஷன் பத்தி இப்ப நியூஸ் இல்ல. ஸோ பேரண்ட்ஸ் இந்த 2 வயசுக்கு உள்ள குழந்தைங்க இருக்க பேரண்ட்ஸ் வந்து they have to wait for some time to get an announcement from the government. Actually first phase of children's vaccination வந்து will be for emergency use. அங்க கோமார்பிடிட்டிஸ் வந்து அடல்ட்ஸ்க்கு இருந்த மாதிரி இங்க வந்து இந்த ஸ்பெஷல் attention will be given to children who are affected with cancer, autism, developmental delay, ஹெமட்டாலஜிக்கல் ரத்த சம்பந்தப்பட்டமா, நியூராலஜிக்கல், ருமட்டாலஜிக்கல் இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்க வந்து டாக்டர்ஸ் கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரும்போது அவங்களுக்கு தான் முதல் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. வேக்சின் டீடைல்ஸ், என்ன வேக்சின் டாக்டர் போட போறாங்கன்னு பாத்தீங்கன்னா கோவேக்சின் தாங்க அப்ரூவ் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட்ல. அடல்ட்ஸ்க்கு போட்ட மாதிரி 2 டோஸ் ஆக்சுவலா 0.5 ml ஈச் டோஸ் ஆக்சுவலி அண்ட் 28 days கேப்ல தான் அடல்ட்ஸ்க்கு போட்ட மாதிரி தான் போட போறாங்க. இட் வில் பி டன் இன்ட்ராமஸ்குலர்லி. ஆக்சுவலா ரொம்ப சின்ன குழந்தைங்க வந்தா பட்டக் ரீஜன்ல போடுவாங்க, இல்லைன்னா இந்த டெல்டாய்ட் மசில்ல போடுவாங்க. இதுதான் பேசிக்கா வேக்சின் டீடைல்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ தி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா when is the vaccination going to begin doctor அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வேக்சினேஷன் ரோல் அவுட் பண்ணும்போது கைட்லைன்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து ஒரு நோட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க டைரக்டிவ்ஸ்ல எடுத்து அவங்க ஒரு கைட்லைன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல் மேபி இன் a span of 15 to 30 days the vaccination drive will be starting. இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா is covid vaccine கோவேக்சின் safe and effective for children அப்படின்றது தான் கேட்பாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு போடும்போது அதுதான் மெயினா எல்லா மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். வித் அவைலபிள் டேட்டா இப்போ வந்து நம்ம அடல்ட்ஸ்க்கு 100 கோடி பேருக்கு போட்டதுனால நம்ம கிட்ட ஒரு போதுமான அளவுக்கான டேட்டா இருக்கு. அதோட எஃபிஷியன்சியும் எஃபிகசியும் சேஃபும் அது எல்லா பேராமீட்டர்ஸும் கவர் ஆயிருக்கு. அதனால தான் அடல்ட்ஸ்க்கு முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்தாங்க. ஆக்சுவலா ஸோ இதெல்லாம் என்ஷூர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து கவர்மெண்ட் இஸ் கமிங் அப் கான்ஃபிடென்ட்லி டு ரோல் அவுட் வேக்சினேஷன் ஃபார் சில்ட்ரன். தேர்ட் क्वेश्चन வந்து இஸ் தேர் எனி ப்ரீ வேக்சினேஷன் ப்ரிப்பரேஷன் ரெக்கமெண்டட் அப்படின்னு கேட்கறாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு வேக்சினேஷன் போறதுனால சில்ட்ரன்ஸ் ஆர் அட்வைஸ் டு டேக் அன் ஹெல்தி மீல் பிஃபோர் வேக்சினேஷன். வேக்சினேஷன் போறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றுல போகக்கூடாது, நல்ல ஒரு ஹெல்தி மீல் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் அலர்ஜிஸ், இல்லை குழந்தைங்களுக்கு வந்து பிறந்ததுல இருந்து ரெஸ்பிரேட்டரி அலர்ஜி இல்லை ஸ்கின் அலர்ஜி அது மாதிரி ஏதாவது அலர்ஜிக் டெண்டன்சிஸ் இருக்கு அப்படின்னா உங்களோட பீடியாட்ரிஷியனை பார்த்துட்டு பீடியாட்ரிஷியன் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரது it will be better. Fourth question வந்து what kind of clothing is required? இந்த வேக்சினேஷன் கூட்டு போகும்போது என்ன மாதிரி clothing போடணும்ன்றாங்க. ஜென்ரலா பாத்தீங்கன்னா லூஸ் ஃபிட்டிங் clothes are usually advised actually. So children's கூட்டு போகும்போது டைட் டி-ஷர்ட்ஸ் போட்டு போறது, ஸ்ட்ராங் லெகின்ஸ் வந்து ரொம்ப டைட்டா போட்டு போறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நீங்க
many days the vaccination drive will be conducted அப்படின்றது எல்லாம் காமனா கேக்குறாங்க. This will depend on the discussion with the schools, associations and communities. Government வந்து இவங்க கூட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் they will arrive at a conclusion. Vaccination drive எவ்வளவு தூரம் எவ்வளவு நாளைக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. But ultimate aim of government வந்து every child between 2 to 18 years should be vaccinated அப்படின்றது தான் ultimate goal. So what kind of requirements should be fulfilled by the government in the schools, associations and communitiesல என்னென்னலாம் conditions fulfill ஆயிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ childrens எல்லாம் ஒரு இடத்துல accumulate ஆயிட்டு vaccination பண்ணும்போது there should be ample space. Actually the social distancing norms நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வேக்சின் போடாதவங்க. ஸோ அதனால வந்து that will be taken into consideration. Strong precaution will be taken. Actually கூட்டமா போகாம ஆக்சுவலா ஃபேஸ்ட் மேனர்ல ஒரு 10 குழந்தைங்களா சோஷியல் டிஸ்டன்சிங் நார்ம்ஸ்லாம் வச்சு தான் வந்து வேக்சினேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ஈஸியாக அக்சசபிளாகவும் இருக்கணும். ஆக்சுவலா ஸோ ஸ்கூல்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு எந்தெந்த ஸ்கூல்ஸ் அக்சசபிளா இருக்கு அந்த லொக்காலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டு கவர்மெண்ட் வந்து they will come to you with a list of centers for children's vaccination. Important question வந்து what is the pricing for vaccination டாக்டர் அப்படின்னு கேக்குறாங்க. Price shall be announced once the government approval வந்ததுக்கு அப்புறம் இந்த price வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடல்ட்ஸ்க்கு வந்து கோவேக்சின் வந்து யூசுவலா சார்ஜ் பண்றது வந்து 1410 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அது 150 ரூபீஸ் வந்து ஜிஎஸ்டிக்காக இருந்தது. சில்ட்ரன்ஸ்க்கு இதே ரேட் ரீடைன் பண்ணலாம், இல்லனா வந்து ஜிஎஸ்டி வந்து எடுத்துட்டு ஜிஎஸ்டி வந்து கம்மி பண்ணலாம். ஸோ வந்து ஒரு 150 ரூபாய் கம்மியாகலாம். ஸோ இட் வில் பி சம்வேர் அரௌண்ட் 1300 to 1400 ரேஞ்சில் இருக்கும். Side effects அப்படின்னு கேக்குறாங்க. Yes, there may be some possible side effects. Actually we should be mentally prepared and we should not get anxious. அது வந்து நல்லா புரிஞ்சுக்கீங்க. வேக்சின் ஜெனரலா எந்த வேக்சின் போட்டாலுமே வந்து சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீவர் இருக்கலாம், நாசியா இருக்கலாம், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கலாம், ஹெட்ஏக் இருக்கலாம், ஒரு ஃபட்டிக் வீக்னஸ் இருக்கலாம், ஒரு மஸ்குலர் பெயின் இருக்கலாம், இல்ல வந்து வேக்சின் போட்ட இடத்துல ஒரு ரெட்னஸ் இருக்கலாம், ஒரு ஸ்வெல்லிங் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 1 or 2 டேஸ்ல சரியாயிடணும். 2 டேஸ்க்கு மேலேயும் இந்த சிம்டம்ஸ் இருக்குது, கண்டினியூ ஆகுதுன்ற பட்சத்தில் நீங்க டெஃபினட்டா டாக்டர் கிட்ட போய் பார்க்க வேண்டியது இருக்கும். அது ரொம்ப 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 ரேரான அக்கேஷன்ஸ் தான் நடக்குது. the post vaccination care after vaccination அது மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கா டாக்டர் பார்த்தீங்கன்னா எஸ், there are some tips actually should be noted post vaccination. இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல ஒரு பெயினோ ஸ்வெல்லிங்கோ இருக்குன்னா ஒரு ஐஸ் பேக் நம்ம டெஃபினட்டா கொடுக்கலாம். தட் வில் ரெடியூஸ் த ஸ்வெல்லிங், பெயின் அண்ட் ரெட்னஸ் இது எல்லாத்தையும் கம்மி பண்ணும். தென் கீப் த சைல்டு ஹைட்ரேட்டட். வேக்சின் போடுற ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி இருந்து உங்களோட வாட்டர் இன்டேக் வந்து டெஃபினட்டா கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிங்க. ஏன்னா சம்டைம்ஸ் டீஹைட்ரேஷன் எடுத்துட்டு போய் விட வேக்சினேஷன் போறது. அதனால போதுமான அளவு தண்ணி வந்து நிறைய குடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கட்டும். இந்த சைட் எஃபெக்ட்ஸ் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 or 2 டேஸ்ல சப்சைட் ஆகணும். சப்சைட் ஆகல இல்லை ஃபீவர் கண்டினியூ ஆகுதுன்னா 1 or 2 டேஸ்க்கு நீங்க பேராசிட்டமால் கொடுக்கலாம், ஆக்சுவலா இல்லை ஸ்பாஞ்ச் கொடுக்கலாம். பட் அது மீறியும் 3rd day 4th day 5th day கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னா டெஃபினட்டா யூ ஷுட் டேக் யுவர் சில்ட்ரன்ஸ் டு த டாக்டர். ஆக்சுவலா உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி டாக்டர் கிட்ட போய் பார்த்துறது பெட்டர். முக்கியமான கொஸ்டின் வந்து will it be painful for children அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா டெஃபினட்டா வந்து இந்த பெயின்ன்றது வந்து சில்ட்ரன் டு சில்ட்ரன் வேரி ஆகும். ஒரே வீட்டில் அக்கா தம்பிக்கு போட்டிங்கன்னா அக்காவுக்கு பெயின் இல்லாமல் இருக்கலாம், தம்பிக்கு பெயின் அதிகமாக இருக்கலாம். அதனால நீங்கள் பேனிக் ஆகி ஆங்ஷியஸ் ஆக வேணாம். ஏன்னா அந்த குழந்தைக்கோட சென்சிட்டிவிட்டியை பொறுத்து தான் அந்த பெயினோ இல்லை அந்த ஸ்வெல்லிங்கோ இல்லை சைடு எஃபெக்ட்ஸோ எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால பெருசாக பயப்பட தேவை கிடையாது. பட் எந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்தாலோ இல்லை எந்த பெயின் வந்தாலுமே வந்து 1 or 2 டேஸ் அது சப்சைட் ஆகிடும் அப்படின்றது தான் கவர்மெண்ட்ல கிளியராக இந்த 100 கோடி பேர் நம்ம வேக்சினேஷன் பண்ணதுல தெரிய வந்திருக்கு. ரொம்ப சென்சிட்டிவ் இண்டிவிஜுவல்ஸ் இந்த அலர்ஜிக் சென்சேஷன்ஸ் இருக்கவங்களுக்கு தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகுது. அவங்க வந்து டெஃபினட்டா ஒரு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் போடுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து டெஃபினட்டா உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வேற எந்த வீட்டிலலாம் 2 to 18 வயசுக்குள்ள குழந்தைங்க இருக்காங்க அவங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டா யூஸ்ஃபுல் ஆகும். தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ்லாம் உங்க மைண்ட்ல இருக்காது, அந்த ரெசிஸ்டன்ஸும் இருக்காது. வேக்சினேஷன் வந்து கவர்மெண்ட்ல கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வராங்க அப்ரூவல் வித் லாட் ஆஃப் deliberations and lot of thinking actually. So we should support the government initiative and we should ensure all the children between the age group 2 to 18 years are vaccinated. Thanks for watching.